الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان. ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யுத்தத்துக்கு போவதற்காக நாடியிருக்கிறேன், இதை பற்றி ஆலோசனை செய்வதற்காக தாங்களிடம் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, உங்களுக்கு தாய் இருக்கிறாரா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள். ஆம், எனக்கு தாய் இருக்கிறார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் அவர் சொல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உமது தாயை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், உங்கள் தாயை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அதாவது தாய்க்கு வழிபட்டு தாயுடைய ஹிதமத்துக்கரிலே அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய விடயத்திலே, தாய்க்கு நன்றி நற்காரம் செய்யக்கூடிய விஷயத்திலே நீங்கள் ஈடுபட்டு கொள்ளுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக சுவர்க்கமாகிறது தாயுடைய கால்பாதத்தின் கீழ் தான் இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது, அலக்க வாலிதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள், உங்களுக்கு பெற்றோர்கள், தாயும் தகப்பனும் இப்படியாக பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆம், எனக்கு தாயும் தகப்பனும் பெற்றோர்கள், அதாவது தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இருவரையும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அதாவது தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் வழிபாடாக நடந்து அவர்களுடைய பணிவிடைகளில் நீங்கள் ஈடுபட்டு இப்படியாக நன்றி நற்காரம் உடையவர்களாக, தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்றியுடையவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று இப்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஃபைனல் ஜன்னத்த தஹ்த அர்ஜுலிஹிமா, ஏனென்று சொன்னால் நிச்சயமாக சுவர்க்கமாகிறது அவர்கள் இருவருடைய பாதத்தின் கீழ் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோருடைய அந்தஸ்தை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோருடைய கால்பாதத்துக்கு கீழே பிள்ளைகளுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்றால், அதாவது அவருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பெற்றோர்களுக்கு வழிபட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு நன்றி நற்காரம் செய்து அவர்களுடைய பணிவிடைகளில் ஈடுபட்டு நல்ல முறையில் நடந்து கொள்ளுகின்ற பொழுது பெற்றோருடைய பொருத்தம் அந்த பிள்ளைக்கு கிடைக்கிறது. பெற்றோருடைய பொருத்தம் பிள்ளைக்கு கிடைத்து விட்டால் அல்லாஹுடைய பொருத்தம் அந்த பிள்ளைக்கு கிடைக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை பொருந்தி கொண்டு விட்டால் அல்லாஹு தஆலா அவனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கின்றான். எனவே பெற்றோர்களுக்கு வழிபட்டு அவர்களுடைய பணிவிடைகளில் இருந்து அவர்களுடைய ஹிதமத்துக்களிலே அவர்களுக்கு நன்றி நற்காரம் செய்யக்கூடிய விடயத்தில் ஈடுபட்டு நல்ல முறையில் நடந்து கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும் பாக்கியமாகிய சுவர்க்கத்தையே கொடுக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொருத்தம் என்பது சுவர்க்கத்தையும் விட மேலானதாக இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு பாக்கியம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாதிகளை பார்த்து கேட்கின்றான், சுவர்க்கவாதிகளே, அல்லாஹு தஆலா கியாமத்திலே சுவர்க்கவாதிகளை சுவர்க்கத்துக்கு அனுப்பியதன் பின்னால் சுவர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் பொருந்தி கொண்டீர்கள் தானே என்று கேட்டபொழுது சுவர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நீ யாருக்கும் கொடுக்காத பாக்கியங்களை எல்லாம் எங்களுக்கு அள்ளி தந்திருக்கிறாய், நாங்கள் பொருந்தி கொள்ளாமல் இருக்க முடியுமா என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் தருகின்றேன் என்று சுவர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்ல, சுவர்க்கவாதிகள் கேட்பார்கள், யா அல்லாஹ், இதையும் விட சிறந்த ஒன்று இருக்கிறதா? நாங்கள் தானே சுவர்க்கத்தில் அனைத்தையும் அனுபவித்து கொண்டு இன்பமாக இருக்கின்றோம், இதையும் விட சிறந்த ஒன்று இருக்கிறதா என்று சுவர்க்கவாதிகள் கேட்க அல்லாஹ் சொல்லுகின்றான், எனது பொருத்தத்தை உங்களுக்கு தருகின்றேன், அதன் பின்னால் நான் ஒரு பொழுதும் கோபிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொடுக்கின்றார். எனவே இந்த பொருத்தம் என்பது சுவர்க்கத்தையும் விட மேலான ஒன்றாக இருக்கிறது. அந்த பொருத்தத்தை தான் தாய் தகப்பரிலே பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். பிள்ளைகள் தாய் தகப்பருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு விட்டால் அல்லாஹுடைய பொருத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட மனிதன்
சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்கின்றான். இந்த பொருத்தம் என்பது சுவர்க்கத்தை விட மேலான ஒரு பதவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு தாய் தகப்பரிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால், தாய் தகப்பருக்கு வழிபட்டு அவர்களுடைய ஹிதுமத்துக்களிலே அவர்களுடைய பணிவடிகளிலே இருந்து நன்றி நற்காரம் செய்தவர்களாக பிள்ளைகள் வாழ்ந்து கொள்வது ஒவ்வொரு பிள்ளைக்கும் கட்டாய கடமை என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.